சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வரல. இந்த இடத்துக்கு வர்றது 24 வருஷம் தவம் இருந்திருக்கு. எதுக்குன்னா இந்த மாதிரி விலங்குகளை பார்க்கறதுக்கு தான். இவனுக்கு 25 வருஷம் ஆகுது. பரவாயில்ல, நாங்களாம் வந்திருக்கோம். இவங்களுக்கு 40. சரி, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 3 வண்டலூர் ஜூவில் பார்த்தலாமா? எனக்கு அது எட்டாதுப்பா, அதுக்கு தான்ப்பா. நானும் நேஷனல் ஜியோகிராஃபியில் காமிக்கிற மாதிரி நிறையா இருக்கும் கடற்கடன்னு ஓட நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ஒன்றே ஒன்று தான் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஊர்வனை பரப்பனெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெப்டைல்ஸ். அங்கே முள்ளமுன்றி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக பார்க்க முடியல, லைட்டு கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சா. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஒழுங்காக இல்லாததுனால நிறையா பறவைங்களை பார்க்க முடியல, காட்ட முடியல. ஆனால் ஆந்தை இருந்துச்சு, அதை பார்த்தோம். எங்கள் ஊரில் எல்லாரையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி நின்னா தேவாங்க மாதிரி நிற்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உள்ளே அங்கே கேண்டீன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாப்கார்ன் வாங்கலான்னு ஆசைப்பட்டு வாங்கினா பார்த்தா டாப்பிங்ஸே எல்லாமே வெறும் உப்பு போட்டு கொடுக்குறாங்க. ஃபுட் எதுவும் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயும் மானுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம். ப்ளூ வெல் ஷேப்போட ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு ரூம் ஒன்று இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் மீன்லாம் இருக்கும். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அங்கேயே நின்றுறாங்க, கொஞ்சம் நவர மாட்டுறாங்க. நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு பாக்ஸுக்கு மேலே பேரே மென்ஷன் பண்ணல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க போல். அந்த பாக்ஸுக்கு பேர் மென்ஷன் பண்ணதெல்லாம் கீழே விழுந்துட்டு போல். அதனால நிறையா இதுக்கு பேர் தெரியல. ஆனால் ஒரு சிலதுக்கு ஃபிஷ்ஷஸோட நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பேரை நான் பார்க்கல. அழகாக பாக்ஸை பார்த்துட்டு கூட்டமாக இருந்துச்சுல்ல, அதனால் கடற்கடன்னு ஓடிட்டேன். நீ தான் அந்த நேமே பார்க்கலையே, உனக்கு எதுக்குடா அந்த நேம்லாம் நீங்கள் கேட்கலாம். எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வர்றவங்களுக்கு இப்போ சின்ன பிள்ளைங்க வந்ததுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. ஃபிஷ்ஷுன்னா இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இது மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுனால தான் கடற்கடன்னு ஓடுது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. குடுன்னு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஃபோன் வந்த காலத்தில், முன்னாடி இந்த சாம்சங் ஃபோன் அது மாதிரிலாம் ஃபாரின்லேருந்து கொண்டு வரும்போது இந்த வால்பேப்பர் ஒன்று வச்சுருப்பாங்க, தண்ணியில் ஃபிஷ்ஷு இருக்க மாதிரி. அதை நம்ம ஃபிஷ்ஷை தொட்டோம் அப்படின்னா அந்த ஓடும், தண்ணின்னா அப்படியே அதிர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்களேன். அது என்னமோ வால்பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வால்பேப்பருக்குள்ளே உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருக்குது. அதோடைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்து எட்டி பார்க்குது. இப்போ இருக்க ஃபிஷ் மாதிரி இன்னொரு ஃபிஷ் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், மூளை கொஞ்சம் பெருசாக, தலைக்கு மேலேயே கிரீடம் மாதிரி. ஒரு சில ஃபிஷ்ஷை அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பொம்மை மாதிரியே கிடக்கு. ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணால் தான் அது மீன் ஓடுது அப்படின்னு தெரியும். அப்புறம் உள்ளேயே குட்டி குட்டி ஷார்க்கு, ஈல் ஃபிஷ்ஷு, கேட் ஃபிஷ்ஷு, அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அட்டாக்கர் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, அது ஃபைட்ரு, அட்டாக்கர் இல்லையா, சாரிப்பா, ராங் இன்ஃபர்மேஷன். உள்ளே இருந்ததை விட வெளியே வந்தோடனே ஒரு வாய்க்கால் மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாய்க்காலில் நிறைய ஃபிஷ் கொண்டு பாருங்கள். அதுதான் உள்ளே இருந்ததை விட சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்த உடனே அணில் குரங்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அணில் குண்டேலா இல்லை அணில் குரங்கா அப்படின்ட்டு கிட்ட போனங்க. கையை வச்சா கொஞ்சம் சாப்பிடுமான்னு தெரியலையே ப்ரோ. அது ப்ரோ இல்லை, இது ப்ரோ இல்லை. அது மாதிரி இங்கே தொங்கிட்டு இருக்கு பாருங்க, தொங்கிட்டு இருக்கா அப்படி. இதை பாருங்க, இங்கே ஒன்று தொங்கிட்டு இருக்கு பாருங்க. நாங்கள் இந்துட்டு வந்தோம்னா அது மேலே கடற்கடன்னு ஏறிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்ல. அங்கேருந்து வந்து இப்படி சுற்றி இங்கே வந்துட்டோம். சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வரல. வர்ற 23 வருஷம் ஆகிட்டு. இந்த மாதிரிலாம் பார்க்க 24 தான் வருது. இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையில வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு 23 வயசு ஆகுது. ஸோ அது ஒழுங்காக வரல. நெக்ஸ்ட் டேக் எடுத்துருமா? சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வரல. இந்த இடத்துக்கு வர்றது 24 வருஷம் தவம் இருந்திருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி விலங்குகளை பார்க்கறதுக்கு தான். இவனுக்கு 25 வருஷம் ஆகுது. பரவாயில்ல, நாங்களாம் வந்திருக்கோம். இவங்களுக்கு 40. சரி, நம்ம வந்து இதை ஃபுல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்ப்போம். எனக்கெல்லாம் வர்றதுக்கு 25 வயசு 24 வருஷம் ஆகுதுல்ல. இந்த குட்டிலாம் பாருங்கள், இதுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் இந்த குட்டி வந்துட்டு அது எல்லா விலங்கும் பார்த்துட்டு, நம்மளாம் அந்த டிவியில் பார்த்துட்டு இப்போ வர்றதுனால தான் இப்படி இருக்குது. சரி, இப்போ நம்ம எக்ஸிட் போகிறோம். போயிட்டு நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் போல். நாங்கள் இப்போ கடைசியாக வரும்போது கூட்டம்லாம் கம்மியாக இருந்துச்சா, அதனால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அழகாகவும் இருந்துச்சு. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் வண்டலூர் ஜூ வித் மை ஃபேமிலி. டாடா. ஜூ ஷாப்புன்னு. ஆனால் இந்த கடையில் உள்ள விலையெல்லாம் குதிரை விலையும் யானை விலையும் இருக்கும். அங்கே பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரு ரேட்டும் இருக்கும் அந்த ப்ராடக்டெல்லாம் விலையெல்லாம். ஸோ பார்க்குறதோட சரி, வாங்குறதெல்லாம் இல்லை. திங்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்ம வாங்க முடியாது. அதுக்கு அந்த யானை இதெல்லாம் நம்மளே ஓவனாகவே தயாரிச்சுட்டு போயிடலாம், இல்லை வளர்த்துட்டு போயிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். மான், டைனோசர்,
இது மாதிரி நிறைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்களே என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பிள்ளைங்களும் அங்கே தான் விளாண்டுருக்கு. நாங்கள் வேறு 4:30க்கு முன்னாடியே வந்துட்டோமா, 5 மணி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. சரி 5 மணி வரைக்கும் இங்கேயே விளாண்டுட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு அங்கேயே நின்று விளாண்டுட்டு இருந்தேன். நானும் சறுக்க போகிறேன். நீ எங்கே பிடிக்கிறா? ரோலிங் ஸ்லைடர் போல் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் சறுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதிருப்பா ஆரம்பிச்சுமோ அங்கேயே வந்து நிற்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம எக்ஸைட்டுக்கு வந்துட்டோம். இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. டக்குனு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆன் ஆகுது. டெக்னாலஜி இதெல்லாம் பையன் முடிச்சிட்டா. நான் முடிச்சிட்றேன். நம்ம எங்கள் போய் பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே இந்த ஃபவுண்டைன், அதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். சரி நம்ம இங்கே வந்துட்டோம். நேரு இதில் அந்த இந்த புளி காமிக்கிறாங்க இவர், வெள்ளை கலர் புளியை. அதில் காமிக்கல, வெள்ளை கலர் புளி ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க பாருங்க. யானையை கொஞ்சம் கழுவி காமிச்சிருக்கலாம், சேர்த்தோடய காமிச்சிட்டாங்க. அதான் ஒரே ஒரு டிஃபால்ட் டிஃபெக்ட். சரி கிளம்புன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். சரி கிளம்பும் போது ஒன்று எச்சரிச்சிச்சு. இங்கேருந்து நாங்கள் 2 hours ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு தோணுச்சு, சரி சூச்சு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு திரும்ப உள்ளே வந்துட்டோம். வரும்போது செக் பண்ணாங்க, எங்கே இருக்குன்னு தெரிவிட்டு போயிட்டு கிளம்பிட வேண்டியதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே உள்ளே வந்து ரைட் சைடில் இருக்குது, போயிட்டு போயிட வேண்டியதான். என்ன ஃபோன்டா வச்சுருக்கீங்க, இவ்வளோ எடுத்தோம் இவ்வளோ தாங்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நடுவில் இந்த பாப்கார்ன் வாங்கணும்னு சொன்னால அங்கே வந்து ஒரு 2 நிமிஷம் சார்ஜ் போட்டிருந்தேன். அதுலேயே ஒரு 50 minutes சார்ஜ் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ. ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு எல்லா அனிமலையும் பார்த்துட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு இங்கே வந்து நின்றுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா இந்த பையன் இந்த பபுள் கன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை அந்த பையன் விற்றுக்கிட்டு இருந்தான். இந்த பாப்பா குட்டி அதை பார்த்துட்டு விடுமா, ஆட்டோ வர்ற வரைக்கும் இந்த குட்டியை சமாளிக்கிறதுக்காக அந்த கன்னை வாங்கி இந்த பபுள்ஸ் எல்லாம் விட்டு காமிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வர்றவங்க போகிறவங்கலாம் அந்த பார்க்லேருந்து வெளியானாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த கன்று எவ்வளோதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய பேர்ட்டு அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி ஆட்டோ வந்துட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி vlogல மீட் பண்ணுவோம். டாட்டா.